வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அசாதாரண புத்தகத்தை அலச போறோம். பேச்சுவார்த்தைனாலே ஜெயிக்கிறது, தோற்கடிக்கிறது, தர்க்கம் பண்றதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு புது உலகத்தை காட்டும். கிறிஸ் வாஸ் எழுதிய நெவர் ஸ்பிளிட் தி டிஃபரன்ஸ். ஆமா. இவரு சாதாரணமான ஒரு பிசினஸ் குரு இல்ல. முன்னாள் FBI பணிய கைதிகள் மீட்பு பேச்சுவார்த்தையாளர். உயிருக்கும் சாவுக்கும் நடுவுல நடக்கிற பேச்சுவார்த்தைகள்ல ஜெயிச்சவர். இதுல சுவாரஸ்யமே அதுதான். நாம பேச்சுவார்த்தைனாலே ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் சொல்ற மாதிரி 2 பேரும் தர்க்க ரீதியா பேசி ஒரு நடுநிலையான புள்ளிக்கு வரணும்னு நினைப்போம். ஆமா. ஆனா வாஸ் சொல்றார், அது சுத்த பொய். மனிதர்கள் தர்க்க ரீதியான உயிரினங்கள் இல்ல. நாம 100% உணர்ச்சி பூர்வமான உயிரினங்கள். ஆனா அத நாமளே ஒப்புக்க மாட்டோம். நிச்சயமா மாட்டோம். இந்த ஒரு உண்மையை வச்சுதான் அவர் முழு புத்தகத்தையும் கட்டமைச்சிருக்கார். சரிதான். அப்போ இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாடல ஒரு பயணமா பார்க்கலாம். தர்க்கம் மட்டுமே எல்லாம்னு நம்புற ஹார்வர்டோட உலகத்துல ஆரம்பிச்சு உணர்ச்சிகள் தான் உண்மையான முடிவுகளை எடுக்குதுங்கிற FBIயோட கள யதார்த்தத்துக்குள்ள நுழைய போறோம். அருமை. இந்த பயணத்துல அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு வழி நடத்த தேவையான வரைபடங்களையும் கருவிகளையும் ஒவ்வொன்னா திறக்க போறோம். சரி, இந்த ஹார்வர்ட் FBI மோதல்ல இருந்து ஆரம்பிப்போமா? நிச்சயமா. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. வாஸ் ஹார்வர்டோட பேச்சுவார்த்தை வகுப்புக்கு போறார். ஓஹோ. அங்க பேராசிரியர்கள் ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்க கிட்ட BATNA, அதாவது பேச்சுவார்த்தைக்கு சிறந்த மாற்று ஒப்பந்தம் மாதிரியான தர்க்க ரீதியான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு போலி பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு பக்கம் உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பேராசிரியர்கள், இன்னொரு பக்கம் களத்துல வேலை செஞ்ச FBI ஏஜென்ட். கேட்கவே பரபரப்பா இருக்கு. என்ன ஆச்சு அப்புறம்? பேராசிரியர்கள் தங்களோட தர்க்க ரீதியான வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா வாஸ் பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் திரும்ப திரும்ப கேட்கிறார். என்ன கேள்வின்னு சொல்லுங்க. நான் எப்படி அதை செய்ய முடியும்? அவ்வளவுதான். அவர் வேற எந்த வாதத்தையும் வைக்கல. ஒரு நிமிஷம். வெறும் நான் எப்படி அதை செய்ய முடியும்னு மட்டும் கேட்டாரா? அதுக்கு அவங்க பதில் சொல்லி இருக்கலாமே. அதுதான் விஷயமே. இது ஒரு நேரடியான கேள்வி இல்ல. இது அவங்களோட தர்க்க ரீதியான மூளைய முடக்கி அவங்கள இவரோட பிரச்சனைக்கு தீர்வு காண வைக்கிற ஒரு பொறி. அப்படியா? ஆமா. அவங்க தர்க்க ரீதியா பதிலளிக்க முயற்சி செஞ்சு தோத்து போறாங்க. கடைசியில வாஸ் அந்த பேச்சுவார்த்தையில முழுமையா ஜெயிக்கிறாரு. அடேங்கப்பா. இதுதான் டேனியல் கானமன் சொல்ற சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 சிந்தனை முறை. பேராசிரியர்கள் சிஸ்டம் 2, அதாவது தர்க்க ரீதியான மெதுவான சிந்தனையில ஏங்கிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆனா வாஸோட கேள்வி அவங்களோட சிஸ்டம் 1, அதாவது உணர்ச்சி பூர்வமான வேகமான சிந்தனையை தாக்கி அவங்கள நிலைகுலைய வச்சிடுச்சு. அப்போ சுருக்கமா சொன்னா, பேராசிரியர்கள் ஒரு கணக்கு புதிரை விடுவிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா வாஸ் ஒரு உளவியல் விளையாட்டு ஆடினார். ரொம்ப சுவாரஸ்யம். சரி, இந்த உளவியல் விளையாட்டு ஆட நமக்கு என்ன கருவிகள் தேவை? வாஸோட ஆயுதங்கள் என்னென்ன? அவரோட முதல் மற்றும் எளிமையான ஆயுதம் பிரதிபலித்தல், அதாவது மிரரிங். மிரரிங்? ஆமா. நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்க சொன்ன கடைசி 3 வார்த்தைகளையோ அல்லது முக்கியமான வார்த்தைகளையோ ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி திரும்ப சொல்றது. நிஜமாவா? சும்மா அவங்க சொன்னதையே திரும்ப சொன்னா போதுமா? இது அவங்கள எரிச்சல் விட்டாதா? என்ன நான் சொல்றதே கிண்டல் பண்றியான்னு கேட்க மாட்டாங்களா? சரியான கேள்வி. இதுதான் இதுல இருக்கிற சூக்ஷ்மம். நீங்க ஒரு கிளிப்பிள்ள மாதிரி ஒப்புவிக்க கூடாது. உங்க துணி ரொம்ப முக்கியம். சரி. ஒரு மென்மையான, உண்மையிலேயே தெரிஞ்சுக்க ஆசைப்படுற மாதிரி ஒரு கேள்வி குரல்ல சொல்லணும். உதாரணமா, ஒருத்தர் இந்த வேலையை முடிக்க ரொம்ப அழுத்தம் இருக்குன்னு சொன்னா, நீங்க ரொம்ப அழுத்தம் இருக்கா நீ கேட்கணும். சரியா சொன்னீங்க. இதுக்கு அர்த்தம், நான் நீங்க சொல்றத கவனிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமான்னு கேக்குற மாதிரி. 1993ல புருக்லின்ல நடந்த ஒரு வங்கி கொள்ளை சம்பவத்துல வாஸ் இத அற்புதமா பயன்படுத்தினார். ஓஹோ, நிஜ சம்பவமாவே இருக்கா? ஆமா. கொள்ளையன் பாபி எனக்கு ஒரு கார் வேணும், அப்பதான் நான் பணைய கைதிகளை விடுவிப்பேன்னு சொல்றான். வாஸ் உடனே, உங்களுக்கு ஒரு கார் வேணுமா? அதே டெக்னிக். இது பாபியை இன்னும் பேச வைக்குது. அவன் ஏன் காரு கேக்குறான், அவனோட திட்டம் என்னன்னு மெதுவா அவன் வாயாலே சொல்ல வைக்கிறாரு. இது ஒரு விதமான பிணைப்பை உருவாக்கி கடைசியில அவன் சரணடைய வழிவகுத்தது. புரியுது. அதாவது நம்மள மாதிரியே இருக்காங்கன்னு ஒரு உணர்வை உருவாக்குறது. ஆமா. மனிதர்கள் தங்களைப் போலவே இருக்கிறவங்கள நம்புவாங்க. பிரதிபலித்தல் அந்த உணர்வை உருவாக்குது. ஓகே, இது புரியுது. பிரதிபலித்தல் மூலமா அவங்கள பேச வச்சுட்டோம். அவங்க நிறைய தகவல்களை சொல்றாங்க. இப்ப அடுத்த கட்டம் என்ன? அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? சரியா கேட்டீங்க. இங்கதான் உணர்வுகளை பெயரிடுதல், அதாவது லேபலிங் என்ற அடுத்த கருவி வருது. லேபலிங், அதாவது அவங்களோட உணர்ச்சிகளை வார்த்தைகளால குறிப்பிடுறது. ஆனா நீங்க கோபமா இருக்கீங்கன்னு சொல்லாம,
நீங்க கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது அல்லது இது உங்களுக்கு நியாயமற்றதா படுதுன்னு தோணுதுன்னு சொல்லணும். இது ஒரு சின்ன வித்தியாசம் மாதிரி தெரியுதே. இருக்கீங்கன்னு சொல்றதுக்கும் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றதுக்கும் என்ன பெரிய விளைவு இருக்க போகுது? மிகப்பெரிய விளைவு இருக்கு. நீங்க கோபமா இருக்கீங்கன்னு சொன்னா அது அவங்க மேல ஒரு முத்திரைய குத்துற மாதிரி. அவங்க அத மறுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நான் எங்க கோவமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா கோபமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா நீங்க அவங்க உணர்வை அங்கீகரிக்கிறீங்க, ஆனா இறுதி முடிவை அவங்க கிட்டயே விடுறீங்க. இது அவங்க உணர்ச்சிகளோட தீவிரத்தை குறைக்கும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஹார்லம்ல நடந்த ஒரு சம்பவத்துல 3 குற்றவாளிகள் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. 6 மணி நேரமா வாஸ் அவங்க கிட்ட நீங்க வெளியே வர விரும்பலன்னு தெரியுதுன்னும் நாங்க துப்பாக்கிகளோட உள்ள வருவோன்னு நீங்க கவலைப்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். 6 மணி நேரமா இதையேவா சொல்லிட்டு இருந்தார்? ஆமா, இது அவங்களோட பயத்தை அங்கீகரிச்சது. ஆமா, எங்களுக்கு பயமா தான் இருக்குன்னு அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஓ, அவங்களோட பயம் குறைஞ்சதும் அவங்களால தர்க்க ரீதியா யோசிக்க முடிஞ்சது. கடைசியில வன்முறை இல்லாம சரணடைஞ்சாங்க. அப்போ இது பச்சாதாபம் காட்டுறது மாதிரி. மிகச்சரி. இது பச்சாதாபத்தை காட்டுறது, அவங்க செய்யறதோட உடன்படுறது இல்ல. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல குற்றச்சாட்டு தணிக்கைன்னு ஒன்னு இருக்கே, அக்யூசேஷன் ஆடிட். அதுவும் இது சம்பந்தப்பட்டது தானா? ஆமாம், இது இன்னும் ஒரு படி மேல. அறையில இருக்கிற ஒரு பெரிய யானைய முதல்ல நீங்களே சுட்டி காட்டுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. புரியலையே. அதாவது பேச்சுவார்த்தையில உங்க எதிர் தரப்பினர் உங்க மேல என்னவெல்லாம் எதிர்மறையா நினைக்க வாய்ப்பு இருக்கோ அத நீங்களே முன்கூட்டியே சொல்றது. நம்ம மேல இருக்கிற தப்பா நாமளே சொல்றதா? தப்புன்னு இல்ல, அவங்க என்ன நினைக்கலாம்னு ஊகிச்சு சொல்றது. உதாரணமா, நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துக்காக பேசுறீங்கன்னா, நாங்க ஒரு பெரிய நிறுவனம், சின்ன நிறுவனமான உங்களை நசுக்க பாக்குறோம்னு நீங்க நினைக்கலாம்னு ஆரம்பிக்கலாம். ஆஹா, இது ஒரு மாதிரி தற்காப்பு தாக்குதல் மாதிரி இருக்கே. அவங்க நம்மள குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நாமளே அதை ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்? அவங்களோட கையில இருக்கிற ஆயுதத்தை நீங்களே பிடுங்கி செயல் இழக்க செஞ்சிடுறீங்க. அந்த எதிர்மறை உணர்ச்சியோட வீரியம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால நிதானமா உண்மையான விஷயத்த பத்தி பேச முடியும். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. சரி, அடுத்ததா நான் கேட்க போற விஷயம்தான் இந்த புத்தகத்திலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சொல்லுங்க. நாம எப்பவுமே பேச்சுவார்த்தையில ஆம், அதாவது எஸ் வாங்கணும்னு முயற்சிப்போம். ஆனா வாஸ் சொல்றார், உண்மையான பேச்சுவார்த்தை இல்லை, அதாவது நோன்ற வார்த்தையில இருந்து தான் தொடங்குதுன்னு. இது எனக்கு சுத்தமா புரியல. இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான திருப்புமுனைகளில் ஒன்று. இல்லை என்பது உரையாடலின் முடிவில்ல, அதுதான் ஆரம்பம். எப்படி? இல்லன்னா முடிஞ்சதுன்னு தானே அர்த்தம்? இல்ல, உள்பெற இல்லருமே சொல்லும்போது அவங்க பாதுகாப்பா உணர்றாங்க. அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது. ஆம்னு சொல்றது ஒரு அர்ப்பணிப்பு, அதுக்கு அவங்க பயப்படலாம். ஆனா இல்லன்னு சொல்றது அவங்கள நிராகரிக்கிறதுக்கு பதிலா சிந்திக்க வைக்குது. ஒரு உதாரணமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. நீங்க ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பத்தி இமெயில் அனுப்பி ரொம்ப நாளா பதிலே இல்லன்னு வச்சுப்போம். இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்டா அவங்க பதில் சொல்லாம போகலாம். ஆமா, நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனா நீங்க இந்த ப்ராஜெக்ட கைவிட்டுட்டீங்களான்னு கேட்டா அவங்க உடனே இல்ல இல்ல நான் கைவிடல, கொஞ்சம் வேலையா இருந்தேன்னு பதில் சொல்ல அதிக வாய்ப்பு இருக்கு. ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அந்த இல்ல அவங்கள மறுபடியும் உரையாடலுக்குள்ள கொண்டு வந்துடுச்சு. அப்போ ஆம் வாங்குறதுல அர்த்தமே இல்லையா? இருக்கு. ஆனா ஆம்ல 3 வகை இருக்குன்னு வாசு சொல்றார். போலி ஆம், அதாவது கவுண்டர்ஃபிட் எஸ். அது உங்கள் விதிப்புலகுக்காக சொல்றது. கரெக்ட். அப்புறம் உறுதிப்படுத்தும் ஆம், அதாவது கன்ஃபர்மேஷன் எஸ். இது ஒரு சாதாரண கேள்விக்கு ஆமாம்னு சொல்றது. கடைசியா அர்ப்பணிப்பு ஆம், அதாவது கமிட்மெண்ட் எஸ். இதுதான் உண்மையான ஒப்பந்தம். நாம அவசரப்பட்டு வாங்குற ஆம் பெரும்பாலும் முதல் வகையாத்தான் இருக்கும். அப்போ ஆமை விட சக்தி வாய்ந்தது எது? அது சரி, தட்ஸ் ரைட். இந்த 2 வார்த்தைகளை உங்க எதிர்த்தரப்பினர்கிட்ட இருந்து வாங்குறது தான் ஒரு பேச்சுவார்த்தையோட திருப்புமுனை. அது சரி. ஆமா, நீங்க அவங்களோட உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அத அவங்க வார்த்தைகள்லயே சுருக்கமா சொல்லும்போது அவங்க மனசுலேந்து வர்ற வார்த்தை தான் அது சரி. இது நீ சொல்றது சரின்றது இல்ல, இது ஆமா நீ என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்ற அங்கீகாரம். இதுக்கு ஏதாவது நிஜ உதாரணம் இருக்கா? ஒரு வலுவான உதாரணம் இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல அபு சயாஃப் தீவிரவாதிகள் கிட்ட ஒரு பணைய கைதி மாட்டியிருந்தார். பல மாசமா பேச்சுவார்த்தை முடங்கி கிடந்தது. அப்போ வாஸோட வழிகாட்டுதலின்படி பிலிப்பைன்ஸ் அதிகாரி
தீவிரவாதிகளோட கோரிக்கைகள், அவங்களோட வரலாற்று துயரங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அவங்களோட பார்வையிலிருந்து ஒரு சுருக்கத்தை சொன்னார். ஓகே. அத கேட்ட அந்த தீவிரவாத தலைவன் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, அது சரின்னா. வாவ்! அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த நிமிஷத்துல இருந்து பேச்சுவார்த்தையோட போக்கு டோட்டலா மாறிடுச்சு. பணத்தை பத்தின கோரிக்கை காணாம போய் தீர்வுக்கான வழி திறந்தது. அந்த 2 வார்த்தைகள் அவங்க உண்மையிலேயே கேட்கப்பட்டதா, புரிந்து கொள்ளப்பட்டதா உணர வச்சது. அதுதான் அதோட சக்தி. நம்பவே முடியல. சரி, இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒருத்தரோட யதார்த்தத்தையே வளைக்கிறது, அதாவது பெண்டிங் ரியாலிட்டியை பத்தி வாஸ் பேசுறார். இது கொஞ்சம் தந்திரமான வேலை மாதிரி தெரியுது. ஆமா, இதுல உளவியல் நிறைய இருக்கு. இதுல நிலைநிறுத்துதல், அதாவது ஆங்கரிங்னு ஒரு உத்தி இருக்கு. அது எப்படி வேலை செய்யுது? அனுபவிச்ச ஒரு உளவியல் தந்திரம் தான். ஒரு கடையில ஒரு பொருளோட விலை 1500ன்னு எழுதி அதை அடிச்சிட்டு 900ன்னு போட்டிருந்தா நமக்கு அது ஒரு பெரிய சலுகை மாதிரி தெரியும் இல்லையா? ஆமா, உடனே வாங்கிடுவோம். இங்க அந்த 1500 என்பது தான் நிலைநிறுத்தல், அதாவது ஆங்கர். அது ஒரு தீவிரமான எண்ணை நம்ம மனசுல பதிய வச்சு மத்த எண்களை நியாயமானதா தோண வைக்குது. சரி, இது புரியுது. இதோட சேர்ந்து இழப்பிற்கு அஞ்சுதல், அதாவது லாஸ் அவர்ஷன் பத்தியும் சொல்றாரு. ஆமா, இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உண்மை. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு 1000 ரூபாயை இழக்கும் போது ஏற்படுற வலி 2 மடங்கு அதிகமா இருக்கும் சொல்றாங்க. அப்படியா? ஆமா, அதனால இந்த ஒப்பந்தத்தால நீங்க பயனடைவீங்கன்னு சொல்றதை விட இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலன்னா ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்கன்னு சொல்றது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த உத்திகளை எல்லாம் வச்சு ஒரு விலை பேசி முடிக்கிறதுக்கு வாசுரு முறையை சொல்றாரே, அக்ருமன் மாடல், அதாவது அக்குமன் மாடல். அது ஒரு மாதிரி ஃபார்முலா மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத ஒரு ஃபார்முலாவா பார்க்காம ஒரு படிப்படியான பேரம் பேசும் நடனம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுல வெறும் எண்கள் மட்டும் இல்ல, உணர்ச்சிகளும் கலந்திருக்கு. ஓகே, அந்த நடனத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. உதாரணமா, நான் ஒரு பொருளை வாங்க போறேன். என் மனசுல 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு ஒரு இலக்கு விலை இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? அருமை. உங்க இலக்கு விலை 10,000. அக்ரமன் மாதிரி படி உங்களோட முதல் சலுகை உங்க இலக்கு விலையில 65% ஆக இருக்கணும். என்னது, 6,500? அது ரொம்ப குறைவா இல்லையா? அவங்க என்னை திட்டி அனுப்பிட்டா என்ன பண்றது? இதுதான் அந்த முதல் நிலை நிறுத்தல். இது அவங்கள கொஞ்சம் அதிர்ச்சி அடைய செஞ்சு அவங்களோட எதிர்பார்ப்புகளை கீழே கொண்டு வரும். ஓகே. அப்புறம் நீங்க படிப்படியா விலைய ஏத்தணும். ஆனா ஒரு கணக்கோட. உங்க அடுத்தடுத்த சலுகைகள் உங்க இலக்கு விலையில 85%, அதாவது 8,500. 95%, அதாவது 9,500. அப்புறம் 100%, 10,000. சரியா சொன்னீங்க. ஆனா ஒவ்வொரு சலுகைக்கு நடுவுல நான் எப்படி இதை செய்ய முடியும் மாதிரியான கேள்விகளையும் பச்சாதாபத்தையும் பயன்படுத்தணும். இதுல என்ன தந்திரம் இருக்கு? நீங்க ஏத்துற தொகை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது பாருங்க. முதல்ல 2,000, அப்புறம் 1,000, அப்புறம் 500. இது நீங்க உங்களோட கடைசி எல்லைக்கு வந்துட்டீங்கன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கும். ஓ, இது நல்லா இருக்கே. கடைசியா உங்க இறுதி சலுகைய 10,000ன்னு ஒரு முழு எண்ணா சொல்லாம 9,875 மாதிரி ஒரு துல்லியமான எண்ணா சொல்லணும். அப்போ அடுத்த முறை நான் காய்கறி வாங்கும்போது 1 கிலோ தக்காளி 28 ரூபாய் 50 காசுக்கு தரீங்களான்னு கேட்கணுமா? கேட்கவே வேடிக்கையா இருக்கு. ஆஹாஹா, வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அது வேலை செய்யும். ஒரு துல்லியமான எண். நீங்க சும்மா ஒரு எண்ணை சொல்லல, ஏதோ கணக்கு போட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு நம்பிக்கையை உருவாக்கும். இது அக்கர்மன் மாதிரியோட இறுதி தொடுதல். அருமை. இது உண்மையிலேயே ஒரு கலைதான். சரி, நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. பிளாக் ஸ்வான்ஸ் பத்தி பேசலாம். இது ஒரு பேச்சுவார்த்தையில துப்பறிவாளர் மாதிரி வேலை செய்யறது மாதிரி இருக்கு. மிகச்சரியான உவமை. பிளாக் ஸ்வான்ஸ் என்பவை பேச்சுவார்த்தையின் போக்கே தலைகீழா மாத்தக்கூடிய, எதிர்பாராத, மறைக்கப்பட்ட தகவல்கள். 2 தரப்புக்குமே அது முக்கியம்னு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா? ஆமா, அதுதான் விஷயமே. அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இதுதான் $1,000,000 கேள்வி. ஒரு பேச்சுவார்த்தையில 3 விதமான தகவல்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது நோன் நோன்ஸ். சரி. நமக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நோன் அன்னோன்ஸ். ம். 3வது வகை தான் பிளாக் ஸ்வான்ஸ். நமக்கு தெரியாதுன்னே நமக்கு தெரியாத விஷயங்கள், அன்னோன் அன்னோன்ஸ். இந்த 3வது வகையத்தான் நம்ம தேடணும். ஆனா எப்படி? இல்லாத ஒண்ண எப்படி தேடுறது? உங்க எதிர்த்தரப்பினர்
பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கறாங்கன்னு உங்களுக்கு தோன்ற தருணங்கள்ல தான் பிளாக் ஸ்வானை கண்டுபிடிக்க சிறந்த வாய்ப்பு இருக்கு. பைத்தியக்காரத்தனமா? ஆமா, ஒருத்தரோட செயல்பாடு உங்களுக்கு புரியலன்னா அவங்க முட்டாள்னு அர்த்தம் இல்ல. மாறா, நீங்க இன்னும் கண்டுபிடிக்காத சில தகவல்கள், கட்டுப்பாடுகள் அல்லது விருப்பங்களால அவங்க இயக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். உதாரணமா, வாட்ஸ்அப்போட மாணவர் ஒருத்தர் ஒரு சொத்தை வாங்க போறாரு. அந்த சொத்து 100% வாடகையில இருக்கு, நல்ல வருமானம் வருது. ஆனா அதோட தரகர் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்க தயாரா இருக்காரு. இது தர்க்கரீதியா சரியா வரலையே. ஆமாம், இதுல ஏதோ மர்மம் இருக்கு, ஏதோ சரியில்லை. அதுல உங்களுக்கு ஏதோ அவசரம் இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு கேக்குறார். அப்போ உண்மை வெளிவந்ததா? அப்போதான் அந்த பிளாக் ஸ்வான் வெளிப்படுது. அந்த சொத்தோட உரிமையாளர் வேறு ஒரு பெரிய ஒப்பந்தத்துல பணப்பற்றாக்குறைய சந்திச்சுட்டு இருக்கார். அவருக்கு அவசரமா பணம் தேவை. அடடா! இந்த தகவல் அந்த மாணவருக்கு பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய சாதகத்தை அளிக்குது. மிக குறைந்த விலைக்கு அந்த சொத்தை வாங்குறான். ஆக இந்த புத்தகத்தோட சாராம்சம் இதுதான். பேச்சுவார்த்தை என்பது ஒரு சண்டைக்களம் அல்ல, அது ஒரு கண்டுபிடிப்பு பயணம். சரியா சொன்னீங்க. அது அடுத்தவங்கள வீழ்த்துவது பற்றியதில்ல, அவங்க உலகத்துக்குள்ள பயணம் செஞ்சு அவங்களோட சேர்ந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது பற்றியது. பச்சாதாடம், பிரதிபலித்தல், பெயரிடுதல் இதெல்லாம் வெறும் தந்திரங்கள் இல்ல, அந்த பயணத்துக்கான கருவிகள். மிக சரியா சொன்னீங்க. நீங்க அடுத்த முறை ஒரு சம்பள உயர்வு கேட்கும் போதோ, ஒரு பொருளை வாங்கும் போதோ, அல்லது உங்க குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை சம்மதிக்க வைக்கும் போதோ, அத ஒரு போரா பார்க்காதீங்க. ஒரு வாய்ப்பா பார்க்கணும். ஆமா, பதிலா அவங்க உண்மையிலே என்ன விரும்புறாங்க, அவங்கள எது இயக்குது, அவங்களோட பிளாக் ஸ்வான் என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு வாய்ப்பா பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இறுதியா ஒரு கேள்வி. நீங்க கடைசியா தோத்து போன ஒரு வாக்குவாதத்தை நினைச்சு பாருங்க. நீங்க உண்மையிலேயே தோத்துட்டீங்களா, இல்ல அந்த உரையாடல்ல இருந்த பிளாக் ஸ்வானை கண்டுபிடிக்க தவறிட்டீங்களா? ஒருவேளை ஜெயிக்க முயற்சி பண்றதை நிறுத்திட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் உண்மையான வெற்றியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.